இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றார். ஒரு நிமிடம் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, புதிய நாளை கொடுத்து, புதிய நம்பிக்கையை கொடுத்து, புதிய எதிர்நோக்கை கொடுத்து, இன்றைய நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கட்டும். நாங்கள் செல்லுகின்ற வழி என்னவென்று எங்களுக்கு காட்டும். நாங்கள் இன்றைய நாளிலே எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி தாரும். எங்களுடைய வேலையிலெல்லாம் நீர் எங்களோடு இரும். எங்களுடைய வியர்வையிலெல்லாம் நீர் எங்களோடு இரும். எங்களுடைய உணவிலும் தண்ணீரிலும் நீர் எங்களோடு இரும். எங்களுடைய குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் இருந்து உம்முடைய அருள் கரத்தால் எங்களை நிரப்பும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 14ஆம் அதிகாரம் 18-19 இறைவார்த்தைகள். மெல்கிசேதேக் என்ற சாலேம் அரசர் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் குருவாக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக என்றார். மெல்கிசேதேக் உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாமை வாழ்த்தியது மட்டுமல்ல, வாழ்த்தோடு சேர்த்து அவர் சொன்னார், விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த கடவுள் உனக்கு ஆசி வழங்குவாராக. வாய் திறந்து ஆசீரை சொல்ல வேண்டும். உனக்கு ஆசீர் கிடைக்கும் என்று அதோடு நிறுத்திவிடக் கூடாது. மாறாக அனைத்து வளமைகளும் உனக்கு கிடைக்கும், அனைத்து செல்வங்களும் உனக்கு கிடைக்கும். ஆண்டவர் உன்னை பெரிய இடத்தில் அமர்த்துவார் என்று வாய் திறந்து வாழ்த்த வேண்டும். இன்று மெல்கிசேதேக் வாய் திறந்து வாழ்த்துகின்றார். நீ எதிர்காலத்தில் நன்றாக இருப்பாய், உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார், அனைத்து செல்வங்களாலும் நிரப்புவார், உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கடன் தொல்லையிலிருந்து விடுதலையை தருவார் என்று நாம் வாய் திறந்து வாழ்த்த வேண்டும். கடவுளின் குருக்கள் ஆசீர்வதித்து சொல்வதை கடவுளும் ஆசீர்வதிப்பார். மெல்கிசேதேக் ஆசீர்வதித்து சொன்னதை கடவுளும் ஆசீர்வதித்தார். கடவுள் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும், கடவுள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கட்டும். இவ்வாறு சொல்லி ஆசீர்வதிக்கும் போது உங்கள் வீடுகளில், உங்கள் உள்ளங்களில் கடவுளின் ஆவி, ஆசீர்வாதம் அதிகமாக நிரம்புகின்றது. அன்புமிக்க சகோதரமே, இறை வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கும் போது இறைவனின் ஆசீர் அதிகமாக கிடைக்கிறது. இறைவனின் ஆசீர் நிறைக்கும் போது நமது வீடுகளில், நமது இதய விருப்பங்களில், வேண்டுதல்களில் நிறைவேறுதல் நடக்கிறது. இறை வார்த்தையின் மூலம் கடவுளின் திருவுளத்தை அறிந்து ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரின் திருவுளம் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற குடும்பமாக, கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற குடும்பமாக நீங்கள் மாறும்போது கடவுளின் ஆசீர் உங்களது குடும்பத்தில் நிலைக்கும். உங்கள் குடும்பம் குன்றின் மேலிட்ட விளக்காக மாறும், பிறருக்கு வெளிச்சமாக மாறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் கடவுளின் கரமாக இருக்கின்றீர்கள், நீங்கள் கடவுளின் வாயாக இருக்கின்றீர்கள். நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை தான் அவர் விரும்புகின்ற வார்த்தை, நீங்கள் ஆசீர்வதிப்பதுதான் அவர் விரும்புகின்ற ஆசீர். எனவே உங்கள் கரம் கடவுள் கரமாக இன்று செயல்படட்டும், உங்களுடைய வாய் கடவுளின் வாயாக செயல்படட்டும். அப்போது நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுகின்ற குடும்பமாக உங்கள் குடும்பங்கள் மாற வேண்டும். தேவையில் இருப்பவர்களுக்கு புகலிடம் கொடுப்பவர்களாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய குடும்ப வெளிச்சத்தை நோக்கி மற்ற குடும்பங்கள் வந்து சேர வேண்டும். அன்புமிக்கவர்களே, இறைவனின் ஆவியை தாங்கிய மக்களாக, இறைவனின் ஆசீரை தாங்கிய மக்களாக, இறைவனின் ஆசீரை பிற மக்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக இன்று நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களை இன்று ஆசீர்வதிக்கின்றார். மெல்கிசேதேக்கை ஆசீர்வதித்த கடவுள், மெல்கிசேதேக்கின் மூலமாக விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் மூலமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். இந்த இறைவார்த்தை நமக்கு இன்று ஆசீர்வாதமாக அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.